நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமான மனிதர்களை கண்டிப்பா பார்த்திருப்போம். ஒருத்தருடைய பெயர் கிறிஸ்தவ பெயரா இருக்கும், ஆனா அவரோட வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயலே இருக்காது. இன்னொருத்தர் இருக்காங்க, அவரோட பெயர் கிறிஸ்தவ பெயரா இருக்காது, ஆனா அவரோட வாழ்க்கைய பார்த்தா ஒரு உண்மையான கிறிஸ்தவருக்கான அடையாளங்கள் எல்லாமே இருக்கும். அப்படின்னா ஒரு கேள்வி வருது, உண்மையான கிறிஸ்தவர் யார்? அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பதிவுக்குள்ள போலாம். பேசிக்கலாவே நீங்க ஸ்பிரிச்சுவலா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கா இல்லையா, என்ன விஷயம்? இல்லை இருக்கு. நம்ம ஃபர்ம் பிலீவர் தான். அது சர்ச்சுக்கெல்லாம் போவேன், அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், திருநள்ளார் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். அதில் அதே சேம் டிவைன் ஃபீல் இருக்கும். இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் நான் கிறிஸ்தவன் என்று பலமுறை கூறியிருக்கிறார். அதே போல மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நான் சர்ச்சுக்கு போவேன், எனக்கு அது நல்ல உணர்வை கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு பேரில் யார் உண்மையான கிறிஸ்தவர்? எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர் கிடையாது, ஆனா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர். அப்படின்னா பெயரை வைத்து மட்டும் ஒருத்தர் கிறிஸ்தவரா இல்லையா என்று முடிவு பண்ண முடியுமா? அல்லது தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவரை கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியுமா? அல்லது கிறிஸ்தவ மத சடங்குகள் எல்லாத்தையும் முறையாக செய்து கொண்டிருந்தால் அவர் உண்மையான கிறிஸ்தவர் ஆகிடுவாரா? இதற்கான பதிலை தான் இன்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசிப்பவர். முதல்ல இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்பணும். அவர் ஒரு நல்ல மனிதர் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர்தான் ஆண்டவரும் இரட்சகரும். இயேசுவை விசுவாசிக்கிறதுனா ஆமா இயேசு வாழ்ந்தார்னு நம்புறது மட்டும் கிடையாது. என் வாழ்க்கை இனிமே உங்களுடையது ஆண்டவரே, நீங்க காட்டுற வழியில் தான் நான் நடக்கணும்னு அவரிடம் நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கிறது தான் உண்மையான விசுவாசம். 2, தேவன் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார் என்பதை விசுவாசிப்பவர். தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி சிலுவைதான். நாம் பாவிகளாக இருந்த போதும் தேவன் நம்மை கைவிடவில்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்தார். அதனால்தான் உண்மையான கிறிஸ்தவர் இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார் என்பதை முழு மனதோடு நம்புவார். 3, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிப்பவர். கிறிஸ்தவம் ஒரு இறந்த மனிதரை பற்றிய மதம் கிடையாது, இது உயிரோடு இருக்கிற இரட்சகரை பற்றிய விசுவாசம். இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததால் தான் பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் சாத்தானின் மீதும் வெற்றி பெற்றார். உண்மையான கிறிஸ்தவர் இதை முழு இருதயத்தோடு விசுவாசிப்பார். 4வது, உள்ளத்தில் மாற்றம் வந்து கிறிஸ்துவை போல வாழ முயற்சிப்பவர். உண்மையான கிறிஸ்தவம் என்றா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது மட்டும் கிடையாது, அது உள்ளத்தில் ஆரம்பிக்கிற ஒரு மாற்றம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வாழ்க்கை மாறும், கோபம் குறையும், மன்னிக்கிற மனசு வரும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசை வரும். அதுதான் உண்மையான மாற்றம். 5, தேவனை நேசித்து பிறரையும் நேசிப்பவர். இயேசு சொன்ன மிகப்பெரிய கட்டளை என்ன தெரியுமா? தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நேசிக்கணும். அதுபோல நம்மை நாம் நேசிக்கிற மாதிரி பிறரையும் நேசிக்கணும். உண்மையான கிறிஸ்தவர் அன்பை பற்றி பேசுவதோட மட்டும் நிற்க மாட்டார், அத வாழ்க்கையிலேயே காட்டுவார். தேவையுள்ளவர்களுக்கு உதவுவார், தவறு செய்தவர்களை மன்னிப்பார், தன்னை வெறுக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்பார். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள் இருக்கிறது. இப்போ ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு திரும்ப வருவோம். ஒருவருடைய பெயர் கிறிஸ்தவ பெயராக இருந்தாலோ, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலோ, சர்ச்சுக்கு போய் கொண்டிருந்தாலோ மட்டும் அவர் உண்மையான கிறிஸ்தவர் ஆகிவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசித்து உள்ளத்தில் மாற்றம் பெற்று கிறிஸ்துவை போல வாழ்பவரே உண்மையான கிறிஸ்தவர். அதனால்தான் இன்று நம்ம ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் கிறிஸ்தவனா என்பதல்ல, நான் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா என்பதுதான். ஏனென்றால் கிறிஸ்தவராக
கிறிஸ்தவராக இருப்பது ஒரு மத அடையாளம் அல்ல. கிறிஸ்து நம்முள் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுவதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அப்படின்னா ஆரம்பத்துல பார்த்த மரியாதைக்குரிய 2 பேரில் யார் உண்மையான கிறிஸ்தவர்? அதற்கான பதிலை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்போ உண்மையான கிறிஸ்தவருக்கான அடையாளங்கள் என்ன என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்துவிட்டோம். அந்த அடையாளங்களின் அடிப்படையில் நீங்களே அந்த கேள்விக்கான பதிலை முடிவு செய்து கொள்ளலாம். 2 வீடியோக்களுக்கான விடையையும் இப்போது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.